வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பாடலோட சர்ச்சையை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, ஒரு பாடல் வெளிவந்த உடனே அது நல்ல ஒரு வரவேற்பு பெறுதோ இல்லையோ நிறைய விமர்சனங்களை பெற்றுடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த பாட்டுல என்ன குறைய கண்டுபிடிச்சு அதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில்டான விஷயத்த ஃபுல்லா பேசலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பொதுவாவே படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாயோட அந்த கருவை ஒப்பிட்டு பேசுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு படம் எடுத்து வெளிப்படுறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரியான ஒரு வழிதான். அதை திருட்டு விசிறிலாம் விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா அதை பேன் பண்ணியிருந்தாங்க. இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பாடல் வருது, பாடல்கள் வந்த உடனே சோசியல் மீடியா இருக்கிறதுனால பயங்கர பிரபலமா பேசப்படுது. சோ ஒரு பாட்டை கேட்ட உடனே இந்த பாட்டுல இந்த தப்பு இருக்கு, இதை வச்சு நாம ஒரு கேஸ் போடலாம், இதை நம்ம ஒரு விமர்சனமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாடலுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டு அது ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவர் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடா கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சந்தானத்தோட படம் May 16th ரிலீஸ் ஆக போகுது. டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல வரக்கூடிய ஒரு பாட்டு கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெறும் லிரிக்ஸை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இந்த பாடல் பெரிதும் பாடப்படுற ஒரு பாடல், பெரிதும் கேட்கப்படுற ஒரு பாடல். சோ ஏழுமலையானுக்கு பக்தர்கள் பாடக்கூடிய ஒரு முதல் பாடல் அப்படின்னா அது இந்த பாடல் தான். அதாவது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு பாட்டை பாடுவாங்க. சோ இது ஒரு பக்தி பாடலா தான் இருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ சந்தானம் அந்த பாட்டை, அந்த லிரிக்ஸை வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்கா மாத்தி எழுதியிருக்காரு. பட் கோவிந்தா கோவிந்தா அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு. சோ இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருப்பதியில வந்த ஒரு பக்தர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு புகார் மனு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களோட பக்திய நாங்க பாடுற இந்த சாமிக்கான பாடலை இவங்க கொச்சைப்படுத்தி பாடியிருக்காங்க, சினிமா பாடலா, இது உண்மையில கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சோ இதுக்கு தமிழ்நாடு சிஎம் ஓட அந்த அப்ரூவல் இல்லாமலாம் இது இவ்வளவு தூரம் வெளி வந்திருக்காது. சோ நீங்க தான் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டயுமே கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க, மனுவா கொடுத்திருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி இன்னும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கோவிந்தா அப்படின்றது எவ்வளவு ஒரு புண்ணியமான வேர்டு, அதை நீங்க எப்படி இப்படி கொச்சைப்படுத்தி பாடலாம். சோ இதனால நீங்க திருப்பதியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. பெருமாளோட பக்தர்களையும் பெருமாளோட அந்த பாடல்களையும் நீங்க கொச்சைப்படுத்துற விதமா இது இருக்கு. சோ எப்படி நீங்க தமிழ் சினிமாவில சாமி பாட்டெல்லாம் இப்படி கேவலப்படுத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பதியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த சாங்குக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இது குறித்து சந்தானத்துக்கிட்ட டைரக்டாவே கேட்டிருக்காங்க. நீங்க இந்த பாட்டு வச்சதுனால இவ்வளவு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, இப்ப இந்த பாட்டை நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குரூப். இந்த பாட்டை நீங்க தூக்குனாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சந்தானம் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஓப்பன் டாக்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் 1008 விஷயங்கள் பேசதான் செய்வாங்க, சொல்லதான் செய்வாங்க. எந்த வகையிலும் நாங்க சாமி பாட்டை அசிங்கப்படுத்தல, கொச்சைப்படுத்தல. கோவிந்தா அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம நார்மலாவே யூஸ் பண்ணுவோம். 10th ரிசல்ட் வந்துச்சா, மார்க் போச்சா, கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் காணாம போச்சா, அப்ப கோவிந்தா. சோ நம்மளே கலாய்க்கிற மாதிரி கோவிந்தாங்கிற அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ரொம்பவே கேஷுவலா, அது பழக்கத்துல உள்ள ஒரு வேர்டு தான், அது சாமியோட வேர்டு தான் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது பாட்டுல வருது, நாங்க அந்த சாமி பாட்டுல வர அந்த லிரிக்ஸ் எல்லாம் நாங்க எதுவுமே தொடல. இப்பத்திக்கு ஏத்த மாதிரி இது வேணும் அது வேணும் அப்படின்னு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது போச்சா, அது கோவிந்தா அப்படின்னு நம்ம நார்மலா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாங்க ஒரு சாங்கா கண்டக்ட் பண்ணி எழுதி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க தப்பாகும்? ஒருத்தர் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எதையாவது ஒண்ணு நோண்டி பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. சோ அதாவது ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் 1008 பிரச்சனைகள் இருக்கு, 1008 தப்புகளை நம்மள மேல கண்டுபிடிக்கதான் பார்ப்பாங்க, கண்டுபிடிக்கதான் செய்வாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்மளால வேலை பார்க்க முடியாது. சோ அதனால நான் அதையெல்லாம் கேட்க மாட்டேன். சோ எனக்கு அப்ரூவல் கிடைக்க வேண்டியது ரெண்டே இடம் தான். ஒண்ணு சினிமா சென்சார்டு, இன்னொன்னு கோர்ட்டு. இது ரெண்டுமே எங்களுக்கு அப்ரூவல் பண்ணிருச்சு. அப்புறம் இவங்க எல்லாம் சொல்றதுக்கு யாரா? அதெல்லாம் நாங்க கேட்க தயாரா இல்ல. அந்த பாட்டோட தான் படம் வரும் அப்படின்னு சொல்லி அவரு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பாடலை குறிச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில தரப்பினர் சந்தானத்துக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஒரு சிலர் சந்தானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி
பாடலையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாடல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த படத்தை பாக்குறதுக்காக பல பேர் பல நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சந்தானம் ஹீரோவா வந்து களம் இறங்கி நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். சோ அதே மாதிரி இந்த படமும் பாத்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் பேரே டிஃபரெண்டா இருக்கு. சோ அதனால படமும் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் இந்த பாடல் குறிச்ச அந்த சர்ச்சை வந்து ரொம்பவே பெருசா இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்கு. சோ அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்து பெருசா கலப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நஷ்ட ஈடா நீங்க வந்து 100 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதாவது 100 கோடி ரூபாய் வாங்குறது அவங்களோட மோட்டிவா, இல்லாட்டி இந்த சாமி வந்து எங்களுக்கு முக்கியம், இதை நீங்க அவசியப்படுத்த கூடாது, நாங்க வந்து தூய்மையான பக்தர்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படம் வந்து இந்த பாடலோட தான் வெளியாக போகுதா இல்லையா அப்படின்றதுமே நமக்கு தெரிஞ்சிடும். சோ கண்டிப்பா வந்து சந்தானம் சொன்ன மாதிரி அந்த பாட்டை வந்து தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பாட்டோட போடும்போது அந்த படம் எந்த அளவுக்கு சர்ச்சையை சந்திக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு சந்தானத்தை பிடிக்கும், அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா நடிகர்களை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.